ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்ய இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை காணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் மிக மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பிரசங்கமே தேவையில்லை. ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். ஆராதனை தான் நமக்கு அவசியம். இந்த ஆராதனை யாருக்கு பிடிக்கிறது இல்லை. ரெண்டு காரியத்தை சாத்தானது செய்ய முயற்சி பண்ணலாம். ஒன்று, அவர் ஆராதனை செய்ய நம்மளை நடத்த பார்க்கலாம். இல்லையா, எனக்கும் ஆராதனை செய்யாத, யாருக்கும் ஆராதனை செய்யாத, ஆண்டவருக்கு ஆராதனை சும்மா கம்முன்னு இருக்கு. எனவே தான் ஆராதனைக்கு சிலர் முக்கியத்துவம் கொடுக்க ஏதோ சாய பண்டிகைக்கு பணமரப்படி 11 மணி 10:30 மணி 11:15 அது அவங்க நினைக்கிறாங்க நாமளா இப்படி வரோம். இல்லை, யார் தடை பண்றா? ஏன்னா ஆராதனை என்பது கர்த்தருக்கு ரொம்ப மிக மிக பிரியமானது. நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை. அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு நம்புகிறார் தெரியுமா? இவர்களை நான் எனக்குன்னு ஏற்படுத்திட்டேன், எனக்குன்னு தெரிந்து கொண்டுட்டேன். இவங்க என்னுடைய நாமத்தை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. இந்த உற்சாகம், இந்த விருப்பம் இருந்துன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லா காரியங்களும் என்ன செய்வோம்? நான் கடந்த நாட்கள் இன்னைக்கு காலையில் சில காரியங்களை குறித்து சில பேசிட்டே இருந்தாங்க. வீட்டில் சில பிள்ளைகள் ஒரு பேசத்தானே செய்வாங்க. அப்போ நான் வாசித்த வேத பகுதியில் ஒரு வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது, சொந்த பேச்சை பேசக்கூடாது, பேச்சு கூட பேசக்கூடாதுன்னா அன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ வயிற்றுக்காக நம்ம என்ன செய்யலாம், சமையல் பண்ணிக்கிடலாம். அது கூட ஞாயிற்றுக்கிழமை ருசிகரமான போஜனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் என்ன செய்யலாம். இப்பெல்லாம் டெக்னாலஜி பெருதா காலம். நீங்கள் சமையலே பண்ணாமல் வந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு டக்குன்னு குக்கரில் வச்சுட்டு ஒரு கஞ்சி வச்சீங்கன்னா டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஒரு துவையில சாப்பிட்டு போகலாம். ஆண்டவரை ஆராதனை பண்ணுவதற்காக ஏன் ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் வாய்க்கு ருசியான போஜனத்தை குறைக்கக்கூடாதா? நியாயமா குறைக்கலாம்னா அநியாயமாக கஞ்சே சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். என்ன இவரு ஸ்டேஜ்ல இருந்து சாப்பிடலாம் போடல. நான் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் என்ன செய்யறேன், பேசுறேன். சிலரை சாட்சியாக கூட மேன்மையாக சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வெளியிடந்து வருகிறவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா என்ன செய்யறாங்க வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாவம். அவங்க என்ன செய்வாங்க, 10 பிள்ளைங்க அந்த காலத்து மாதிரி, ஒரு மாப்பிள்ளை 10 1 11, அடுத்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த காலத்துல ஒரு மாடு ஒரு ஆடு இருக்கும். பாவம் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ பிள்ளைகளுக்கும் காரியங்களை செஞ்சுட்டு அவங்க வரணும்னா அது பெரிய காரியம் இல்லை. அவங்க 11 மணிக்கு வருவது பெரிய காரியம். நான் யாரும் வருத்தப்படுத்துறதுக்கு பேசுறது இல்லை. ஸ்டேஜ் இது யாருக்குள்ள ஸ்டேஜ்? பலிபீடம் கர்த்தருக்குரிய பலிபீடம். அவர் துக்கப்பட நான் துக்கத்தோடு பேசணும், அவர் கோபப்பட நான் கோபத்தோடு பேசணும், அவர் சந்தோஷப்பட நான் சந்தோஷத்தோடு பேசணும். அதுக்கான ஸ்டேஜ் தான் இது. எனக்கான ஸ்டேஜ் இல்லை. ஏன்னா நான் உங்கள் மேல் அக்கறை உள்ளவன், உங்கள் மேல் கரிசனை உள்ளவன். அது உங்களுக்கு எப்போதும் தெரியாது. சங்கடங்கள் வருகிறதான நேரத்தில் தான் தெரியும். குறிப்பிடத்தக்க விதத்தில் சங்கடம் வந்த நபருக்கு ஊழியக்காரங்க, அதாவது நான் இப்போ வர ரொம்ப நினைக்கிறேன், ஏன் தான் அந்த ஊழியத்துக்கு ஆனால் ஆண்டவர் கொண்டு வச்சிருக்கிறாரு. அங்கங்கே என்ன செய்ய முடியல, நகர முடியல. வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடந்தது. அப்பதான் போய் தலையில தண்ணியை ஊற்றிருக்கேன். பாத்ரூமுக்குள்ள போய் ஒரே ஓரம் அழுக. என் மகன் பதறிட்டு உடனே வாங்க என்னமோ ஆயிட்டு தூக்கி வாரி போட்டு எனக்கு ஏற்கனவே அது காலையில சொல்லிட்டு இருந்தது. முதல்ல ஒரு வாரமா சொல்லிட்டு இந்த வாரத்துல நான் என்ன பண்றேன் பாரு, முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. நீ கடைசி நாள் உன்னை முடிச்சிருவேன், இன்னைக்கு பாரு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லுது.
அதே மாதிரி அது ஒரு மிக பயங்கரமான அபாய கட்டம். நாக்கெல்லாம் வெளியே வந்துட்டு உடம்பெல்லாம் குளிர்ந்து போச்சு. என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. எல்லாம் செத்த வீட்டில் அழுத மாதிரி எல்லாம் ஓன்னு ஒரே அழுக சத்தம். எனக்கு அங்கே பாத்ரூம்லாம் புது வீட்டில் குளிச்சுட்டு இருக்கேன். அங்கே சவுண்டு. என் மகா வந்து ஒரே பதட்டத்தில் வந்து கதவை டம்மு டம்முன்னு அடிக்க, நான் குளிச்சு பாதி குளிக்காமல் பாதி ஓடி வந்தேன். சொன்னேன், ஐசியூ வார்டில் இருக்கிறதான நபருக்கு கூட டாக்டர் சொல்லிட்டு நர்ஸு கையில் ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இது டாக்டர் தான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. கடினமாக இருக்குது. இந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது மனதளவுலையும் பாதிக்கப்படுறோம், சரீர அளவுலையும் பாதிக்கப்படுறோம், எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படுறோம். அது வந்து என்னது? அது வந்து உத்தரவாதம். அதுதான் வந்து என்னது? அதுதான் வந்து உத்தரவாதம். அந்த உத்தரவாதம் என்பது சிலருக்கு வந்து தெரியாது, புரியாது. சிலருக்கு தெரியாது, சிலருக்கு வந்து என்ன செய்யாது, புரியாது. அந்த உத்தரவாதம் என்பது தாவீது வந்து ஒரு பகுதியில் சொல்றாரு, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கம் என்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டது. பிடித்து போகும்போது நான் பின்னாடி துரத்தி போய் அதை பிடித்து அதனுடைய வாய்க்கு நான் தப்பு வைத்தேன். ஆட்டை தப்பு வைக்கும் போது சிங்கம் வந்து மேய்ப்பன் மேல பாயும். ஆனா ஆட்டையும் பாதுகாக்கணும், தானும் பாதுகாக்கப்படணும். அதுதான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு காரியம். ரெண்டு பேரும் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். சில இடங்கள்லாம் மந்திரவாதம் செய்கிறவங்க வந்து ரொம்ப பயங்கரமா வந்து என்ன செய்யறாங்க, ரொம்ப பயங்கரமா செய்யறாங்க. அசோலுக்கு உயிரை வாங்காம நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், உயிரை வாங்காம போக மாட்டேன். அதை தடை பண்ணும்போது நம்ம மேல பயங்கர கோபங்கள். உனக்கு என்ன, நல்ல கடிச்சு சொல்லுது, உனக்கு என்ன, விடு, நீ ஏன் போட்டு வீணா போராடிட்டு இருக்கிற, விடு, உனக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம். அந்த சாத்தானுடைய கையிலிருந்து மீட்டு எடுக்கிறது தான் உத்தரவாதம். யாரை விழுங்கலாமா என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் அலைந்து திரிகிறான். இந்த பாஸ்டர் வந்து அப்படிப்பட்டதான சாத்தானுடைய கையில் மீட்டு எடுக்கிற பாஸ்டருக்கு என்ன வந்து மேன்மை? ஒரே ஒரு மேன்மை என்ன தெரியுமா? ஆத்மா கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யம் வந்தடைகிறது. இந்த உலக வாழ்க்கை மனுஷனுக்கு கொஞ்ச நாட்கள் தான், அதிக வாழ்க்கைலாம் கிடையாது, கொஞ்ச நாட்கள் தான். அதனை இப்போ ஜனங்களை ரொம்ப சீக்கிரமாக போட்டு வந்து என்ன செய்யிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வந்து சீக்கிரமாக ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, போவாங்க. ஏனென்றால் டாக்டர் தான் காப்பாத்தான போகிறோம். அவருக்கு இருக்கிற நோய் அவருக்கே தெரியல. மருத்துவர்களையே அவருக்கு இருக்கிறதான நோய் காவு வாங்கி விடுகிறது, அவர்களுக்கு இருக்கிறதே தெரியல. சமீபத்தில் ஒரு நபர் சொன்னாங்க, 4.5 கிலோ கட்டி எங்க தெரியவே இல்லையா. அந்த நபர் சொல்றாங்க, இத்தனை 21 இடத்துல தையல், நல்ல திரகாத்திரமான வாலிபன் தான். எல்லாம் சினிமாவெல்லாம் நடிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணார், ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. எனவே சினிமாவில் நடிப்பதற்கு முயற்சி பண்றாரு. கட்டி எத்தனை கிலோ? 4.5 கிலோ. ஒண்ணுமே தெரியல, நார்மலா இருந்த மாதிரி வந்து இருக்கிறார். ஏதோ கிருபை, நம்முடைய ஆத்மீய சபையை சேர்ந்த நபர் தான். கிருபை. மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வந்து பக்கத்துல இருக்கும்போது அவங்க மனைவி அந்த சகோதரன் மேல கைப்படும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. இல்லையே, தட்டுப்பட வேற என்னமோ மாதிரில தட்டுப்படுது. ஆனா அவர் சொல்லியிருக்கா, இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க நர்ஸ், அவங்க உடனே ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம், ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சர் வேற மாதிரிலாம் தெரியுது. போனா எத்தனை கிலோ கூட கொஞ்ச நாள் இருந்திருந்தா, அதுவும் கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிட்டு, அந்த கட்டி இங்க இருந்தது எங்க வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிட்டு, கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் பண்ணிட்டு, தெரியவே இல்லை. கட்டி இருந்ததே தெரியல, நார்மலா இருக்கிறாப்புல, வெயிட்டும் தெரியல, கஷ்டமும் தெரியல, எதுவுமே வந்து தெரியல. கிருபை. அநேகர் பண்ணதான் ஜபம் அந்த நபரை வந்து என்ன செய்தது, மீட்டு எடுத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை கிருபையாக என்ன செய்து விடுகிறார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, தேவனுக்கு பயப்படுங்க, தேவனுக்காக வாழுங்க. உலக வாழ்க்கை என்பது ரொம்ப குறைகிறது. இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் போய்விட்டதுனா எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வந்து போனோம். எவ்வளவு பொண்ணு பொருள் குவிச்சு வச்சிருந்தாலும் ஒன்றும் நம்மளோட கூட வராது. காலில் போட்டிருக்கிறதான மெட்டியை கூட விரல வெட்டியாவது எடுத்துட்டு தான் மண்ணுக்குள்ள வந்து என்ன செய்வாங்க போடுவாங்க. இதுதான் உலகம். உலகம் என்பது அதுதான். ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட
இருக்கிறார். கர்த்து கிருபையாக நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான உதவிகளை செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியம் செய்கிறதான எங்களை கொண்டு கர்த்து செய்த நன்மைகளுக்காக கர்த்தர் நாமத்தை துதிக்கிறேன். ஜெபியுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டியதான வேளையில் என்ன செய்ய நல்லா தொழுது கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் நாமத்தை நம்ம கொஞ்சம் நல்லா ஆராதிக்கும்படியாக தம்பி பெஸ்டர் அவர்கள் நமக்கு கீபோர்டு வாசித்தாங்க. கர்த்தருடைய நாமத்தால் அவருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கிற நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்பதற்காக அதை பயிற்சி பண்ணி படித்து முறைப்படி படித்து கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். அவருக்காக கர்த்தர் நாமத்தை நான் என்ன செய்கிறேன், சோத்தரிக்கிறேன். தம்பி கார்த்திஸும் வந்தால் என்ன செய்கிறது, ஊழியத்தில் பயன்படுகிறார். அதற்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா வாலிபர்களும் என்ன செய்யணும், எல்லாம் நல்லா இருக்கு. வந்திருக்கிறதே ஒரே டிஸ்டர்ப் மைண்ட், ஒரே டார்ச்சர். என்ன மைண்ட் செட் ஒன்றும் சரியில்லை. எல்லாம் அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறாங்க. சின்ன கூட்டமாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கள தான் பார்ப்போம். 2000 பேர் 3000 பேர் இருந்தால் டக்குன்னு அவங்கள எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு பக்கத்தில் கோபம் வருது, ஒரு பக்கத்தில் டென்ஷன் வருது. என்ன கோபம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க வேண்டியதானே, இப்படி ஆராதனை வேலையில் நோண்டிட்டு கிடக்குறாங்களே, சங்கடம் தான். அப்படி ஒரு சங்கடம். எப்போதுமே ஆராதனை பண்ணுவதற்கு அந்த தடைகளை சாத்தான் உருவாக்குவான். நம்ம ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் விடுதலையோடு யார் ஆராதனை பண்ண முடியும். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒன்று எனக்கு ஆராதனை செய்யுன்னு சொல்றான், இல்லாட்டா யாருக்குமே ஆராதனை செய்யணும் சத்தம் காட்டாம இருன்னு சொல்றான். இந்த தந்திரத்தை நாம் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சமயம் மிக சுருக்கமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை பார்க்க உதவி செய்வாராக. சகோதரி பாக்கியத்தை அவர்கள் மூலமாக அழைப்பை ஏற்று வந்ததான சகோதரிக்கும் கர்த்தர் நாமத்தாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க பேர் செண்டு, நல்ல அழகான பேர். கர்த்தர் அவருடைய பேரின்படி அவர்களை வாசனை வீசுவது என்ன செய்யட்டும் நம்பிக்கையோடு என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, போகாத இடம்ல எங்கெல்லாமோ நான் போனேன், நல்லாமோ பண்ணினேன், இந்த மார்க்கப்படியும் செய்தாச்சு, முஸ்லீம் மார்க்கத்தின்படியும் செய்தாச்சு, என்னெல்லாமோ பண்ணியாச்சு, ஆனா ஒன்றும் என்ன ஆகலை, விடுதலை ஆகலை. ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. விடுதலை யார் கையில் இருக்கு? ஆண்டவர் இயேசு கையில் இருக்கு. இலவசமா தர்றாரு. அவங்க சொன்னாங்க, போறப்ப இடத்துல நான் நிறைய என்ன கொடுத்தேன், கடைசியெல்லாம் ஏகப்பட்ட தாய்த்து கொடுத்தாங்களாம். சோத்திரம், ஏகப்பட்ட தாய்த்து வந்து கொடுத்தாங்களாம். சோத்திரம், முன்னாடி வர்றாங்க. ஏகப்பட்ட ரிப்போர்ட்டு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டெஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் இப்போ உங்களால் சும்மா கொடுக்குறதே இல்லை. எனவே ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப ரொம்ப எப்படிதான் இருக்கு, பயமாக தான் இருக்குது. எல்லாம் கட்டடங்கள் மிஷினரி எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. எப்படியும் பேங்க் தான் டியூ அடைச்சு தான் ஆகணும். அதுக்கு யார் யார் மாட்டுறாங்களோ அவங்க இடத்துல வாங்கி தான் அவங்கள சொல்வதற்கு நான் குற்றம் இல்லை. ஆனால் அப்படி வச்சிருக்கிறபடினால அப்படி வச்சிருந்தாதான் ஆட்களும் போறாங்க. ஒரு 4-5 மாடி கட்டடம் இருந்து அங்க விதவிதமான மிஷின் இருந்தாதான் ஆட்களும் போறாங்க. அப்ப அதுக்காக அவங்க அதை வாங்கி வைக்க வேண்டியது இருக்கு. வாங்கி வச்சா அதற்கு அவங்க டியூ கட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு எல்லாம் நம்ம இடத்துல தான் என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. அவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட தாய்க்கு கொடுத்தாங்களாம். அவங்க சொல்றதான் முதல்ல கேட்டிருக்கிறேன். குடிக்கிற தண்ணியில ஒரு தாயத்தை போட்டு அந்த தாயத்தில் அலசி தான் தண்ணி என்ன செய்யணுமா, அவங்கள வச்சுதானே சொல்றேன். அந்த தாயத்து குடிக்கிற தண்ணியில தாயத்தை போட்டு அந்த தாயத்தை கழுவி தான் என்ன செய்யணும், குடிக்கணும். குளிக்கிற தண்ணி, தலைவலியை குளிக்கிற தண்ணியில தாயத்தை போட்டு அதை அலசி தான் என்ன செய்யணும், குளிக்கணும். வீட்டில் 4 முக்கில் இடத்தை கட்டணும், தாயத்தை கட்டணும், தகடை என்ன செய்யணும், கட்டணும். இதெல்லாம் செய்தோம். கொஞ்சம் கூட என்ன ஆகல. அதெல்லாம் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, என்ன கொடுத்து கொண்டு வந்தாங்க. பாஸ்டர்ட்ட ஒரு ஆள்கிட்ட தான் நீங்க ஒண்ணுமே இல்லாம எந்த பிரச்சனையும் கொடுக்காம இலவசமா ஜோண்டு போக முடியும். வேற எங்க போனாலும் சரி
என்ன செய்ய முடியாது, சும்மா போகவே வந்து முடியாது. அப்ப அவங்க அவ்வளவு செலவு பண்ணாங்க, என்ன கிடைக்கல. நான் அவங்ககிட்ட முதல் கேட்டதான் கிடையாது, வந்த உடனே இன்னும் எதுவும் பார்க்க வேண்டியது இருக்கா, பார்க்க வேண்டியது இருக்குன்னா பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் ஏதாவது பார்க்க வேண்டியதுச்சுன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஆஸ்பத்திரியோ இல்லை வைத்தியனோ இல்லை வேற எந்தெந்த மார்க்க வழியில் எதுவும் பார்க்கணும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன் இந்த வார்த்தைகளை சொல்றதுன்னா, கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு விசுவாசம் இல்லாம எதுவுமே நடக்காது. விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமை விளங்கும், விடுதலை உண்டாகும். இங்க வந்துட்டு வேற அங்க போயிருக்கலாம அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்காது, அற்புதமே நடக்காது. அப்போ போக்கு புகழிட எனக்கு ஒண்ணுமே இல்லை, இனிமே அந்த இயேசுவை மட்டும் தான் தேட வேண்டியிருக்கு, நான் தேடி வந்திருக்கேன் அவங்க சொன்னா அவர்களுக்கு முழு நம்பிக்கை வரும். அதற்கு தான் அப்படின்னு சொல்கிறது. நான் இப்படி சொல்லும் போது சில கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசு தெய்வம்னு சொல்லிட்டு வேற வழிகளிலே என்ன செய்யறாங்க, வேற வழியிலையும் தேடுறாங்க. யார் என்னென்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்பாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. ஜாதகம் ஒருவேளை அவங்களுக்கு உண்மையா இருக்கானா அதை குற்றம் சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய பேருக்கு உண்மை இல்லை. ஏன்னா ஜாதகத்தை எழுது, ஜாதகம்னா ஜனங்கள் சொல்றாங்கள தலையெழுத்துன்னு அர்த்தம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவசித்தம், அவங்க தலையெழுத்துன்னு சொல்றாங்க, நம்ம தேவசித்தம் சொல்றோம். அந்த தலையெழுத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறதான வரைக்கும் தலையெழுத்தை மாற்றி எழுத அவரால் முடியும். எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு சொன்னதான் ஆட்கள்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. மருத்துவம் அவர்கள் செத்து விடுவான்னு சொல்லி சொன்னது, ஜாதகம் அவர்கள் செத்து விடுவான்னு சொல்லி சொன்னது. ஆனா அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதான காரணம் என்னவென்றால், அந்த வானத்தை பூமி உண்டாக்கினதான தெய்வம் அவருடைய தலைவிதியை மாற்றி எழுதி விட்டார். ஆண்டவர் தேடின உடனே தலைவிதியை மாற்றி எழுதி விட்டார். எதற்காக மாற்றி எழுதினார்? உங்களுடைய தலைவிதியை எதற்காக மாற்றி எழுதினார்? அதை நீங்க நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய சரீரத்தை நேசிப்பதை விட நமக்குள் இருக்கிறதன் ஆத்மாவை ரொம்ப அதிகமாக வந்து நேசிக்கிறார். எல்லா மனிதனும் யாருக்கு வேணும்? அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்க்கறது இல்ல, ஜாதியை பார்க்கறது இல்ல, வேற எந்த படித்தவன் படிக்காதவன் பார்க்கறது இல்ல. மனிதனா ஒருத்தன் இருந்தா அவனை நேசித்து நீ என் பக்கத்துல வா, என்னோடு இரு என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எனவே ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாகத்தான் அநேக நன்மைகளை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை மறந்து போய்விடாதபடி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க உங்களை ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவாராக. கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையில் வாசிங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 51 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வந்து வாசிங்கள். ஒரு ஆள் வாசிங்க, சத்தமா வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த ஆபிரகாமுடைய சரித்திரம் அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரசங்கத்தில் எடுக்கிறதான ஒரு வேத பகுதி. நமக்கு அதிகமாக இந்த ஆபிரகாமுடைய சரித்திரம் தெரிந்திருக்கிறது. ஆபிரகாம் என்றாலே அந்த பெயருக்கான அர்த்தம் விசுவாசிகளுக்கு தகப்பன். யார் இயேசுவை நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தகப்பன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் என்னதான மனுஷனுடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் நாம் சிலவற்றை தியானித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள் என்று சொல்கிறதான வார்த்தை சொல்லவில்லை. நோக்கி பாருங்கள் என்றால் கவனமாக ஆராய்ந்து கூர்ந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், இந்த ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவர் மீது வைத்ததன் அன்பினாலே ஈசாக்கை பலியாக செலுத்துவதற்கு ஒப்பு கொடுத்ததான ஒரு மனிதன். அடுத்தபடியாக நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 4 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்கள். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் அழைக்கத்தான் செய்கிறார். அவனை எதற்காக அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அழைத்தது உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, நான் அழைத்தது உன்னை பெருமைப்படுத்தும்படியாக, நான் அழைத்தது உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கும்படியாக, நான் அழைத்தது நீ போகிற வருகிற இடங்களில் எல்லாம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த அழைத்ததான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறது மிக ஒரு கடினமான காரியம். இப்போது ஜனங்கள் தங்குவதற்கு பிரம்மாண்டமான வீடுகள், பங்களாக்கள் இதெல்லாம் இருக்கிறது. ஆனா ஆதி நாட்களிலே, ஆபிரகாமுடைய நாட்களிலே நிறைய பேர் கூடாரத்திலையும் சின்ன குடிசைகளிலும் தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்பது, இன்றைக்கு ஆபிரகாம் வாழ்ந்ததான அந்த இடத்தை எல்லாம் ஆராய்ந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக வாழ்ந்தான். அவன் இருந்ததான வீட்டுல 12 ரூம் இருந்ததாம், பிரம்மாண்டமான ரூம் இருந்ததாம். அந்த நாட்களிலே அந்த ரூமுக்கெல்லாம் தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே கழிப்பறைகள் உள்ளே இருந்திருக்கிறது, வருடங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக. அப்ப ஆபிரகாம் அவன் வாழ்ந்ததான பகுதியில ஒரு செல்வ செழிப்பான ஒரு மனுஷனாக வாழ்ந்து வந்திருக்கிறான். இந்த பட்டணத்தினுடைய வாழ்க்கையில இருந்தது. அவன் இருந்த பகுதி எல்லாம் பட்டணமாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகள் பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. அதில் ஆபிரகாம் வசித்ததான வீடு என்பது குறிப்பிடத்தக்கதான விதத்தில் பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்த ஆபிரகாம் வாழ்ந்ததான அந்த வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் அவனை அழைக்கிறார். பட்டணத்து வாழ்க்கையில இருந்து கிராமத்தின் வாழ்க்கை வாழ்வது கடினம். இன்னைக்கு நிறைய பேர் வேலை நிமித்தம் பட்டணத்துக்கு போகிறாங்க. திரும்ப கிராமத்துல அவர்களால் வாழவே முடியல. அங்க ஜனங்களை அதிகமாக பார்த்தாதான கண்ணு, அங்க ஜனங்களை பார்க்காம இருக்க முடியல, கடைத்தேவை பார்த்து இருக்க முடியல, ஏன்னா பழகி விட்டார்கள். இந்த பட்டணத்து வாழ்க்கையில கிராமத்தில் இருக்கிற மனுஷன் பழகினதற்கு பிறகு நிறைய பேரால கிராமத்தில் வாழ அவர்களால் முடியவில்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவர்கள் பட்டணத்தில் போக விரும்புகிறார்கள். இந்த ஆபிரகாம் பட்டணத்து வாழ்க்கை வாழ்ந்தவன். அவன் இருந்தவன் இடத்துல நிறைய வியாபாரங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. மிக மிக செல்வ செழிப்பான அந்த பட்டணத்தில் இருந்ததான இந்த ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. யார் அழைக்கிறார்? ஆபிரகாம் அழைக்கிறார். இந்த ஆபிரகாமோட கூட வந்தது யாரெல்லாம்? ஆபிரகாமோட கூட வந்தது யாரெல்லாம்? ஆபிரகாமுடைய நல்ல மனைவி யாரு? இன்னைக்கு மனைவி கூப்பிடுற இடத்துல தான் யாரும் போக முடியுது? மனைவி கூப்பிடுற இடத்துல தான் யாரும் போக முடியுது? கணவன் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இங்க போன்னு சொன்னா மனைவியால கிளம்பவே, நான் சொல்றத நீங்க செய்ய. இன்னைக்கு நிறைய கணவன்மார் சமாதானமாக இருக்கும்படி என்ன செய்யறது? கோயில்பாடு தலையான் அப்படியாயும் மனைவி சமாதானமா இருக்கட்டுமே, அப்படியாயும் மனைவி சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு கோயில்பாடு தலையாட்டின மாதிரி ஆட்டிட்டு போறாங்க. ஆனா சில பெண்கள் நினைச்சுக்கிறது நம்ம அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் வர்றாங்கன்னு நினைச்சுக்கிறது. அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அல்ல. எதுக்கு கட்டுப்பட்டதான்? அதிகாரத்திற்கு கட்டுப்படுறதான ஆளாக இருந்தவங்களாம் தூக்கி தூரப்பட்டு இருப்பார் உங்களுடைய ஹஸ்பண்ட். பாருங்க, இந்த ஆபிரகாம் வரும்போது ஆபிரகாமுடைய மனைவி யார் பின்னாடி வருகிறார்? என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்க தோன்றும். முடிவு தெரியாம உங்க கணவனோட நீங்க போவீங்களா? யார் வீட்டுக்கு போறீங்க? உங்க அக்கா வீட்டுக்கா, உங்க தங்கச்சி வீட்டுக்கா, உங்க அண்ணன் வீட்டுக்கா, உங்க தம்பி வீட்டுக்கா, யார் வீட்டுக்கு? 1000 கேள்வி, 1000 கொஸ்டின். ஆனா சாரன் கேள்வியே கேட்கல. அவன் சொல்லியிருப்பாரு,
ஆபிரகாம் இடத்துலதான் ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு, சாராளுக்கு அழைப்பு கொடுக்கல. ஆனா ஆபிரகாம் அழைப்பு கொடுக்கும் போது இந்த ஆபிரகாம் சாராள்கிட்ட போய் சொல்லி இருக்கிறாரு, என்னை ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அழைக்கிறாரு, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போக சொல்றாரு, நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போக சொல்றாரு, நம்ம ஜாதியை விட்டு வெளியே போக சொல்ற, எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்க போக சொல்றாரு, வெளியே போக சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இந்த சாராள் என்ன சொல்லியிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணு முடியாது. நம்ம குடும்பத்தில் விட்டுட்டு எப்படி வெளியே போக முடியும்? எவ்வளவு சொந்தங்கள் இருக்கு, ஆபிரகாமுடைய குடும்பம் பெரிய குடும்பம், எவ்வளவு சொந்த பந்தங்கள் வந்து இருக்கிறாங்க, இவர்களை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? ஒண்ணுமே சொல்லல. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சான். இந்த சாராள் இந்த ஆபிரகாமுடைய அழைப்புக்கு வந்து என்ன செய்யறான், கீழ்ப்படிக்கிறான். சொல்றான், யார்கிட்ட போய் சொல்றான், தகப்பன் தேராகிட்ட போய் சொல்றான். அழைக்கும் போது சுமார் 200 வயசுன்னு சரித்திரம் சொல்லுது, பைபிள்ல இல்ல. தேராகு அவனுடைய தகப்பன் வந்து யாரு, தேராகு. அவனை அழைக்கும் போது எத்தனை வயசுன்னு சொல்லப்படுது, 200 வயதுன்னு சொல்லப்படுகிறது. இது 200 வயது வரைக்கும் அவன் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்ந்தவன் அவனுடைய தகப்பன் தேராகு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்னா பெரிய வசதியான வாழ்க்கை வாழ முடியாது. வீட்டுல மட்டும் தான் வசதியான வாழ்க்கை. வீட்டுல நல்லாக பெட்ரூம், வீட்டுல நல்லாக வந்து கட்டிலு, வீட்டுல நல்லாக மெத்த, இப்ப நல்ல ஏசி, குளிக்கிறதுனா மழை நேரத்துல இருக்குது ஹீட்ரு, என்னென்ன வசதி உண்டு அவ்வளவு எங்கதான் கிடைக்கும், வீட்டுல தான் கிடைக்கும். ஆனா என்ன வாழ்க்கை, நாடோடி வாழ்க்கை. நீ வான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்ற. எங்க சாப்பிடவும் தெரியாது, எங்க நித்திரை செய்யவும் தெரியாது, நமக்கு உதவிக்கு யாராவது கிடைப்பாங்களோ தெரியாது, ஒரு மாசம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியாது, திரும்ப நாம வந்து இந்த தேசத்துக்கு வரோமோ தெரியாது, எதுவுமே தெரியாது. யார் மட்டும் தெரியும், ஆண்டவர் மட்டும் தெரியும். ஏன்னா ஆண்டவர் பேசுறதை இவன் கேட்டு கேட்டு பழகிட்டான் ஆபிரகாம். எனவே ஆண்டுடைய சத்தம் மட்டும் கேட்குது. மனுஷன் உங்களிடத்துல பேசுவான், நட்டாத்துல விட்டுட்டு பெய்யுவான். எத்தனை பேர் வெளிநாடு கூட்டு போறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட போனவங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் கையை வைத்ததான சம்பவங்கள்லாம் உண்டு. எத்தனை பேர் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில கைவிட்டு போறதான சரித்திரங்கள் எல்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு நபரை கரம் பிடித்தால் அவரை கடைசி வரைக்கும் விடவே மாட்டார். எதற்காக இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் மட்டும் அடுத்தவங்களுடைய ஜீவனை எடுக்காம தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்கு அவங்க விரும்புறாங்க? இன்னைக்கு மற்ற மதங்கள் எல்லாம் அவங்க மதத்தை காப்பாற்றுவதற்காக மற்றவருடைய ஜீவனை எடுப்பதற்கு இருக்கிறது. ஆனா அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தோட தான் ஜனங்கள் மட்டும் எங்க ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் யாருக்காக வாழ்றோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுத்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எங்க போனால் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த பூமியெல்லாம் சாத்தான் வந்து நிறைஞ்சி இருக்கிறான். அது காலங்கள் கடந்து வர சாத்தானுடைய ஆளுகை இந்த பூமியில நிறைய ஆயிற்று. எங்கே போனாலும் இந்த எதிர்வினைகள் நிறைய நடமாடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம தப்பணும்னா ஆண்டவர் நம்முடைய கேடகமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யாரிடத்துல சொன்னார், ஆபிரகாமிடத்துல சொன்னார். கேடகமாக இருந்தாரா இல்லையா? இன்னைக்கு அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை சுற்றி ஒரு பெரிய கேடகம் இருக்கிறது. அந்த கேடகம் இருக்கிறபடினாலதான் உங்களை அசைக்க எந்த சக்தியாலும் முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா சக்தியை விட பெரிய சக்தி நானாக இருக்கிறேன். இன்னைக்கு இயேசு என்றதான் பேரை சொன்னாலே அண்ட சராசரங்கள்லாம் நடு என்று சொல்லி என்ன செய்யும், அப்படியே நடுங்கும். இயேசு என்றதான பேருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதுன்றா அவர் நேரடியா வந்தா செத்து உருகியே போவான் எப்பேற்பட்டதான சாத்தான். இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினால தான் நாம் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வாழுகிறோம். இந்த ஆபிரகாமுக்கு அந்த தேவன் யார் என்பது நன்றாக தெரிந்திருந்தது. எனவே இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி பட்டணத்து வாழ்க்கை, நாகரிகமான வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு கூடாரம்,
வெயில் மழை படாமல் இருப்பதற்கு ஒரு கூடாரம், 2-3 சட்டி பானை, 2-3 சட்டி பானை. அந்த காலத்தில் கேஸ் அடுப்புலாம் கிடையாது. என்னது, அங்கே கல்லை கூட்டி வச்சு விறகு வச்சு என்ன செய்ய வேண்டியதுதான், சமைக்க வேண்டியதுதான். வேற எதுவுமே அங்கே எடுத்துட்டு போக முடியாது. நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தவர் கீழே தரையிறங்கி வரணும்னா அது மிக கஷ்டமான காரியம். ஆனா ஆபிரகாமை அழைக்கும் போதே சொல்லிட்டார் ஆண்டவர், நீ என்னுடைய அழைப்பு கீழ்ப்படிஞ்சு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். நீ என்னுடைய அழைப்பு கீழ்ப்படிஞ்சு வா, நான் உன்னை பெருக செய்வேன்னு சொல்லிட்டார். நீ என்னுடைய அழைப்பை கீழ்ப்படிஞ்சு வா, சத்துருக்கள் உன் முன்னாடி நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையெல்லாம் நம்பிதான் வந்தான். கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்துல இருக்கிறது. அது அவரை விசுவாசிக்கிறதா விசுவாசத்துல இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை சொன்னா நம்புவாங்க. ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு பெருமான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அற்புதம் இருக்கும். ஏன்னா இது நிறைய ரூபா இல்ல. ஆனா அதே வேளையில் ஆண்டவர் இலவசமா தரேன்னு சொன்னா அநேகருக்கு என்ன வருகிறது இல்ல, நம்பிக்கை வருகிறது இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னா, நீ கீழ்ப்படி, நான் என்ன செய்வேன். நம்ம சொல்லுவோம், முதல்ல யார் எனக்கு கீழ்ப்படியட்டும், பெரியவன் சின்னவனுக்கு, சின்னவன் பெரியவனை கீழ்ப்படியணுமா, பெரியவன் சின்னவனுக்கு கீழ்ப்படியணுமா? புரியுதா? பெரியவன் சின்னவனுக்கு கீழ்ப்படியணுமா, சின்னவன் பெரியவனுக்கு கீழ்ப்படியணுமா? யாரு? பெரியவருக்கு சின்னவன் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். பெரியவர் யார்? மகா பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது அவர் சொல்லுகிறத கேட்டா அன்பி நிமித்தமாக நாம் சொல்கிறத அவர் கேட்பார். ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தில் வாங்க முடியாது. ஆண்டவன் அதை செய்து இதை செய்து அப்படி சொல்லிடலாம் ஒன்றாவட்ட வாங்க முடியாது. அவர்கிட்ட நம்ம அன்பாய் போய் கேட்டோம், ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புறேன், எனக்கு என்ன செய்ய, உதவி செய்ய ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது, வேலை செய்ய முடியல, பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் உண்டோ அதை எல்லாம் ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும். இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவரை தேடி எங்கெங்கெல்லாம் போறாங்க, ஆண்டவரை தேடி எமயமலைக்கு போறாங்க, ஆண்டவரை தேடி வனாந்தரம் போறாங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? கடல்ல இருக்கிறாரா? சிலர் கன்னியாகுமரிக்கு போறாங்க யாரை தேடி, ஆண்டவரை தேடி. சிலர் ஆத்தை தேடி கங்கைக்கு போறாங்க, அங்கே இருக்கிறாரா? வடக்க இருக்கிறவன் கன்னியாகுமரி புனிதன் இங்க வர்றான், இங்கே இருக்கிறவன் கங்கை புனிதவன் சொல்லி அங்க போறான். தமிழ்நாட்டில் இருக்கவன் கேரளா கோயில் பெருசுன்னு அங்க போறான், அங்க இருக்கவன் அதெல்லாம் பெருசுல திருப்பதிக்கு போறான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரே தெய்வம் தான் உண்டு. அந்த தெய்வம் எங்க இருக்கிறார்? அந்த தெய்வம் எங்க இருக்கிறார்? குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை நீங்கள் எங்கும் தொழுது கொள்கிறதான காலம் வரும். சாலமோனுடைய நாட்களிலே அந்த எருசலேமில் போய் தொழுதால் மட்டும்தான் கேட்கப்படும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில மரணமடைந்தவர் உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீங்க என்னுடைய பெயரை எந்த இடத்துல இருந்து நீங்கள் பயத்தோடு பக்தியோடு நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு வரவில்லையா? எங்க வீட்டுல ஆண்டவர் இயேசு வந்ததை யார் பார்க்கிறார்? சாத்தானுக்கு தெரியுது. ஆடிட்டு இருக்கும் போதே சொல்லுது, அந்த இயேசு வந்துட்டாருன்னு சொல்லுது, அந்த இயேசு நிற்காருன்னு சொல்லுது. அதுக்கு தெரியுது, நமக்கு விசுவாசத்துல தெரியும். அங்க மட்டும்தான் பாஸ்டர் வீட்டுல மட்டும்தான் ஆண்டவர் வருவாரா? ஏன் உங்க வீட்டுல வரமாட்டாரா? வருவார். நம்ம பாக்கியத்தை வீட்டுல வந்திருக்கிறார். சோதரம் ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தைரியமா சொல்ல முடியல, வருவாருன்னு. வர மாட்டாரா? வருவா. அவர் நமக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, அன்பு நிமித்தமாக வருவா, நம்முடைய பக்தி நிமித்தமாக வந்து வருவா. அவரை பயத்தோடு பக்தியோடு அன்போடு அவரை தேடினா அவர் நிச்சயமாக வந்து வருவா. அவருக்குன்னு ஒரு உருவம் இல்லை, எனவே நம்மால் ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி செய்து வைக்க முடியவில்லை. அவருடைய தலை மேல வானத்துல இருக்கு, அவருடைய கால் பூமியில இருக்கு. எந்த உருவத்தை செய்து போட்டோல மாட்டுவீங்க? எந்த உருவத்தை செய்து ஒரு சிலையை வடிப்பீங்க?
அவ்வளவு பெரிய சிலை வடிக்க நம்மால் முடியாது. அவர்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, அவர்களுடைய ஞானத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு விதங்களில அவர்கள் செய்து வைத்து அதை வெளிப்படுறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னைய ஒரு சிலையில நீங்கள் கொண்டு வர முடியாது, என்னைய ஒரு சித்திர படத்துல கொண்டு வர முடியாது. நான் எப்படி இருக்கிறேன்? ஆவியாய் இருக்கிறேன். கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிறதான தெய்வத்தை பிடிக்கத்தக்கதான மனுஷன் இந்த பூமியில ஒருவனும் இயேசு பிடிச்சிட முடியுமா? நான் சவால சொல்லுவேன். அவன் அவ்வளவு பெரிய மந்திரம், இவ்வளவு பெரிய மந்திரம் சொல்றாங்க. இயேசு பிடிச்சு காட்ட சொல்லுங்களா பார்ப்போம். அவர் ஆவியா தானே இருக்கிறாரு. அவர் ஆவியா தானே இருக்கு. பிடிச்சு காட்ட சொல்லுங்க. மனுஷன் சொல்றீங்களா? வேதம் சொல்லுது, நாங்க நம்புறோம் இயேசு இன்னைக்கு ஆவியா இருக்கிறார், அவரை பிடிச்சு நான் தான் இயேசு வந்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு பேரே அந்த பேய் வந்து உச்சரித்துக் கொள்ளாது. இயேசு பேரை வந்து உச்சரித்தாலே என்ன செய்யுது? அதுக்கு வந்து எரியுது. இயேசுடைய வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எனவே இந்த ஆபிரகாம் இந்த வல்லமை அறிந்திருந்தபடினால தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கும் போது, எபிரேயர் 11:8 வந்து வாசித்து பார்க்கும்போது, அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? போனான். எபிரேயர் 11:8 வாசிங்க. விசுவாசத்தினால ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் என்ன செய்யறது? நம்ம போவோமா? எங்க போய் இந்த பாத முடியும் நமக்கு தெரியாம போவோமா? ஆனா கூப்பிட்டுக்கிறது யாரு? தேவன் வந்து கூப்பிட்டா கண்ணை மூடி நீங்க எங்கனாலும் என்ன செய்யலாம். ஒரு பக்தர் வந்து ஒரு டைரி எழுதி வச்சிருக்கிறாரு. பழைய காலத்துல வளர்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன், இயேசு கிறிஸ்து நரகத்துல இருந்தா நாங்க போக ஆயத்தமா இருக்கேன். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நரகத்துல இருந்தால் பரலோகமா மாறிடும். எனவேதான் அவர் அப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து நரகத்துல இருந்தவர் நாங்க இருக்க விரும்புகிறேன். அவர் போகிறதான இடத்துல வந்து அக்கினி இருக்காது. அவர் போகிறதான இடத்துல அந்த நரகம் வந்து இருக்காது. அவர் போகிறதான இடம் எந்த இடமாக இருந்தாலும் நரக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக வந்து மாறிடும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஆண்டவர் அறியாமல் இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கை சமாதானம் உள்ளதான வாழ்க்கையாக மாறினது. ஒரு மனுஷனுக்கு முதலாவது சமாதானம், இரண்டாவது சரீரத்துடைய சுகபலம். இந்த இரண்டும் இல்லாமல் கோடி கோடி ரூபாய் இருந்தா கூட உங்களால் இந்த பூலோகத்தில் நீண்ட நாட்களாக வாழ முடியாது. சமாதானம் இல்லாத மனுஷன் இருதயத்தில் ரொம்ப டிப்ரெஷனால், அதாவது மனநோயினால் வந்து பாதிக்கப்படுவான். சுகம் இல்லாத மனுஷன் ஒரு நேரம் நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அவனுக்குள் இருக்கிறதான வியாதி அவனை வருத்தி கொண்டே இருக்கும். இந்த இரண்டில் இருந்தும் நாம் சேவிக்கிறதான ஆண்டவர் நமக்கு விடுதலை வந்து என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இல்லாமல் வாழலாம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் ரூபா இருந்தால் நான் சமாதானமா இருப்பேன் பாஸ்டர். ரூபா ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியுமா? அப்படி சமாதானத்தை கொடுத்தா ஏன் பணக்காரெல்லாம் சாப்பிடலாம்? ஏன் பணக்காரெல்லாம் சாப்பிடலாம்? இன்னைக்கு நிறைய பணக்காரெல்லாம் என்ன பண்ணி சாப்பிடலாம்? தற்கொலை வந்து ரொம்ப பெருகிட்டு. இப்போ தற்கொலை நிறைய பெருகிட்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் தற்கொலை பெருகிட்டிய மனுஷனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. தேடுறான் ஓடுறான் எங்கெல்லாமோ ஓடுறான். ஒரு இடத்துல யாரும் பார்க்க முடியல. அவர்தான் சொல்றார், நீ இருக்கிற இடத்துல ஒழுங்கா தேடு, நான் உனக்கு தென்படுவேன். எத்தனையோ காரியங்களை பார்க்க விரும்புறோம், ஆனா யாரும் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு யாரோ சொன்னாங்க, நான் ஆண்டவர் பார்த்துருக்கணும் இல்லையோ, நான் யாரை பார்த்துருக்கேன்? பேயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? பேயை பார்த்தா கூட கொஞ்சம் பேயை ஒரு இடத்துல பார்த்துட்டீங்க, ஒரு தெருவில் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த தெருவில் போவதற்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மையான இடுப்புக்குனால இந்த இடத்துல போனதீங்க என்ன பண்ணது பார்ப்போம்.
ஏன்னா அந்த சக்தியை விட உங்கள்கிட்ட இருக்க சக்தி பெருசு இல்லை. அதை காட்டணுமா அதை காட்டணுமா இல்ல அது உங்கள்கிட்ட சக்தியை காட்டணுமா? பயமா பாஸ்டர் இருக்கு. சோதரம் ஹல்லேலூயா. அதனால பயமுறுத்ததான் முடியும், ஒண்ணுமே செய்ய முடியும். நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். இதோ நான் உன்னை என்னுடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கும். மதில்கள் என்றால் உன்னுடைய பாதுகாப்பு எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் அழைக்கிறவர் ஆண்டவர், நடத்துகிறவர் ஆண்டவர் என்று சொல்லி போகிறான். அந்த வழி அவனுக்கு எங்கே முடிந்தது தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையின்படியே தான் நடந்தது. அவர் சொன்னா நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவர் சொன்னா நம்மை பெருமைப்படுத்துன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு ஆபிரகாமை மதிக்கிறதான மதங்கள் 3 மதங்கள். குறிப்பா முஸ்லிம் மதத்தினர் ஆபிரகாமை எங்களுடைய முற்பிதான் தான் சொல்றாங்க. யூதர்களும் சொல்றாங்க எங்களுடைய முற்பிதான் ஆபிரகாம் தான் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க எங்களுடைய முற்பிதான் ஆபிரகாம் தான் சொல்றாங்க. 3 மதத்திற்கும் பொதுவான ஒரு தகப்பனா யார் இருக்கிறார்? இன்றைக்கு ஆபிரகாம் இருக்கிறார். ஆண்டவருடைய பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லி சொன்னார். 3 மதத்தினரும் இன்னைக்கு ஆபிரகாம் என்று சொல்லி அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர் மரித்து போய் எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா அவருடைய பேர் இன்றைக்கும் பெருமையோடு இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைத்தார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்தார்? போனார். வேகமாக கடந்து அடுத்தபடியாக எபிரேயர் 4:17-21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிகள் குறித்து வைத்துக் கொண்டு, விசுவாசத்திற்கு அவர் ஒரு தகப்பனாக இருந்தார். விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம் தான். காண்கிறத நம்புகிறத நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புகிறதுக்கு பேர் தான் என்னது? ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவது என்ன? அமெரிக்கா இருக்கா இல்லையா நம்முடைய பூமியில? சொல்லுங்களாம்மா. ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, இருக்கா இல்லையா? எப்படி நம்புறீங்க? போய் பாத்தீங்களா பார்க்கலையா? அப்புறம் எப்படி நம்பலாம்? யாரோ சொன்னாங்க என்பதற்காக என்ன செய்யிட்டு இருக்கோம்? நம்பிட்டு இருக்கோம். சொன்னது யார் தான்? மனுஷன் தான். இப்படி அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குதுன்னு யாரும் பார்த்துட்டு வந்தாங்க. மனுஷன் சொல்லலாம், சரித்திரம் சொல்லுது. ஆனா இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை பார்த்ததான ஜனங்கள் பதிவிட்டு வச்சிருக்காங்க பைபிள்ல. அது சரித்திரம். அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர் பிரதானமாக தெரிந்தெடுத்தார். அதற்கப்புறமாக நிறைய சீசர்கள் அப்போஸ்தலர்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இப்போ அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நேர்ல பார்த்து சாட்சியை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் என்னென்னலாம் செய்தார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு இந்து மதத்தினர் கூட இயேசுவை பெரியான்னு என்ன செய்யறாங்க? இந்து மதத்துல ஒரு மிகப்பெரிய தலைவர் விவேகானந்தர். இந்து மதத்துல ஒரு பெரிய தலைவர் விவேகானந்தர். அவர் அவருடைய புக்கில் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறாரு? அமெரிக்காவில் பேச்சு அவர் பேசியிருக்கார், புக்கில் எழுதியிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் இன்றைக்கு இந்த பூமியில இருந்தால் நான் என்னுடைய இருதயத்தை வெட்டி இருதயத்தினுடைய ரத்தத்தால் அவருடைய பாதத்தை கழுமை. ஏன்னா அப்படிப்பட்டதான மகான் இந்த பூமியில இதுவரைக்கும் தோன்றினதும் இல்லை, இனிமே தோன்ற போறதும் இல்லை. உங்களுக்கு முக்தி வேண்டும் என்றால் இந்த காரணம் முக்தியை சொல்லுவாங்க. நம்ம பரலோகம் சொல்றோம், சிலர் வைகுண்டம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில சொல்றாங்க. உங்களுக்கு முக்தி வேண்டும் என்றால் நீங்கள் தேடுகிற எந்த தெய்வத்தை விட இயேசுவே பெரியவர், அவர் தேடுங்க. அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரை பற்றி அத்தனை போதனைகளை பண்ணுகிறதான மனுஷனால அவர் தானே எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை சொல்வதற்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல முடியல. அவர் உண்மை எழுதி வைத்திருக்கிறார். அவர் பெரிய மகான். இன்றைக்கும் இந்துக்களால் போற்றப்படுகிற ஒரு மகான் தான் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தேடுகிறதான எல்லா தேவர்களிலும் மகா உன்னதமான தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஏன் அவர் மகா உன்னதமான தெய்வம்? அவர் பூமியில இருந்ததான நாள் வரைக்கும், சரீரத்தில் இருந்ததான நாள் வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு தீங்குமே செய்யல. இன்னைக்கு தெய்வம் சொல்றதெல்லாம் பயங்காட்டுது.
நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு எங்கேயும் வந்து நீ அடுத்த மாசம் சம்பளத்தெல்லாம் ஒழித்து கொடுக்கணும் உடனே கொலை பண்ணிடுறேன் பார்த்துக்க சொல்லியிருக்காரா? இல்லை எனக்கு நீ இதெல்லாம் தரலன்னா நான் உடனே உயிரோட உடனே சொல்லியிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே தேவையில்லை. அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அவர் காசு பணம் தெய்வம் இல்லை, தேவையில்லை. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியல, பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது. நான் தெய்வமாக இருக்கிறபடினால் எனக்கு தேவையே இருந்தா மாட்டு தொழுகுல வந்து ஆட்டு தொழுகுல வந்து உனக்கு தெரியாமல் அவத்துக்கு போய் என்னால வந்து அதை அனுபவிக்க முடியும். எனக்கு தேவையில்லை அதெல்லாம். நான் உனக்கெல்லாம் தந்திருக்கிறேன், நீ அனுபவின்னு சொல்லி தந்திருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நீ எனக்கு தேவை என்றா நீ உன்னை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டாம். நான் உன்னை நேசிக்கிற இந்த பூமியில உருவாக்கிறது நான் தான். என்னிலிருந்து தான் உனக்கு ஜீவ சுவாசம் வந்திருக்கிறது. என்னிலிருந்து வந்தபடினாலே நீ அந்த இடத்துல வந்து சேர நான் விரும்புறேன். என்னிடத்துல இருந்தா நீ இந்த பூமியில வந்தாய், அதே இடத்துக்கு நீ வரணும்னு விரும்புறேன். ஆனா நீ எந்த இடத்துக்கு போவதற்கு நீ வந்து டிக்கெட் எடுத்திருக்க? எந்த இடத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்க? நரகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்திருக்க. நிறைய பேர் நீங்க டிக்கெட் என்ன டிக்கெட் வச்சிருக்கீங்க? டிக்கெட் நரக டிக்கெட். ஆனா பரலோகத்துக்கு போற வண்டியில ஏறி இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போற வண்டியில ஏறி இருக்கிறீங்க. சபை பரலோகத்துக்கு போற வண்டி இங்க வந்து ஏறி இருந்துட்டு டிக்கெட் எங்க இருக்கு? டிக்கெட் செக்கர் வருவாரு. டிக்கெட் செக்கர் வரும்போது டிக்கெட்டை பார்ப்பாரு. நீங்க பரலோகத்தின் வண்டியில இருந்தாலும் பரலோகத்துக்கான டிக்கெட் இல்லைன்னா இறக்கி விடப்படுகிறது நிச்சயம். அது என்ன பரலோகத்துடைய டிக்கெட்? பரலோகத்துடைய டிக்கெட் தான் நீங்கள் விசுவாசித்து அவர் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று அந்த மெய் சமாதானத்தை பெற்றிருந்தா உங்களை பார்த்த உடனே தெரியும் இவங்க எங்க எதற்கு டிக்கெட் எடுத்தவங்க. பரலோக ராஜ்யத்திற்கு டிக்கெட் எடுத்தவங்க. பரலோக டிக்கெட் எடுக்கலாம் எங்க முடியாது. ஆண்டவர் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். இந்த பூமியில நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். அதின காலத்துல எல்லாம் தருவேன். உங்களுக்கு சாப்பாடு வேணுமா தருவேன், வஸ்திரம் வேணுமா தருவேன், உங்களுக்கு தர வேண்டியதான் நான் தருவேன். அதெல்லாம் நீங்க நாடித்தரணும். அதெல்லாம் தன்னால வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யாரும் தேடுங்க. என்னை தேடினா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். அடுத்தபடியாக அவர் விசுவாசம் உடையதான ஒரு மனுஷனாக இருந்தான். அதுல இன்னொரு வசனத்துல அதை நம்ம வாசித்த ஆரம்ப வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். எபிரேயர் 11:11 வாசிங்க. 1 பேதுரு 3:5-6 வாசிங்க முடிக்கிறேன். சாராளை நோக்கி பார்க்க சொன்னார். சாராளுக்கு என்ன இருந்ததாம்? விசுவாசம் இருந்தது. சாராளுக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை. சாராளுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண அவளால் முடிந்தது. அந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் இவளுக்குள்ள இல்லாது இருக்குமானா இந்த ஆபிரகாமோடு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கவே முடியாது. எங்க இருப்போம், என்ன சாப்பிடுவோம், என்ன செய்யணும் சொல்லி தெரியாது. அந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டுடைய வழிநடத்துவதற்கு உட்பட்டு என்ன செய்யற கடந்து போகிறார். அடுத்தபடியாக 1 பேதுரு 3:5-6 வாசித்துருங்க. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாரா ஆபிரகாமை எப்படி சொன்னானோ? எப்படி சொன்னான்? சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் சத்தம். எப்படி சொன்னான்? ஆண்டவர் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எஜமானன் என்ற அர்த்தம். யாரு? எஜமான். வருது ஃப்ளோவில். அவன், இவன், அந்த மவன், இந்த மவன் ஃப்ளோவில் வரும். சும்மா என்ன பயம் இல்லை, என்ன பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். யாரோ பெற்றதையே உங்கள்கிட்ட கொண்டு கட்டி கொடுத்துருக்கு என்பதற்காக வரும் ஃப்ளோவில் அவன் வரலாமா? சாராளுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இளவரசி என்ற அர்த்தம். சாராள் என்றதான பேருக்கு இளவரசி என்றதான அர்த்தம். அந்த இளவரசியா இருந்தவள் அந்த ஆபிரகாமை எப்படி கூப்பிடுறான்?
ஆண்டவனே கூப்பிடுறான். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பெரிய பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, கணவனே கணவனே அப்படி கணவனே கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் மனுஷனாவது மதிக்கணும்ல. மனுஷனாக வந்து மதிக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க. நான் என் மாப்பிள்ளை அவன் இவெல்லாம் பேசுனதே கிடையாது. அவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு ஒரு சோத்திரம் போட விரும்புகிறேன். என் மாப்பிள்ளைய எந்த நிலையிலையும் நான் அவன் வார்த்தை பேசினதே கிடையாது பாஸ்டர். ஒரு அளவு இருக்கீங்களா? சோத்திரம் கிருபா பரவாயில்ல. அவன் வார்த்தை என்ன செய்யற பயன்படுத்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கூட மேலம் பண்ணட்டும் ஆண்டவர். மற்றவங்க எல்லாம் என்ன செய்திருக்கிய? என்ன செய்திருக்கிய? பேசியிருக்கீங்க. அப்படி பேசினேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க தலையை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது உங்களுடைய தலை வந்து யாருமா? உங்களுடைய தலை வந்து கணவன். நீங்க அப்படி இதுவரை பேசி படைத்தா மன்னிப்பு கேட்கணும். யார்கிட்ட? ஆண்ட மன்னிப்பு கேட்கணும். நேரம் இன்னைக்கு வீட்டில் போய் மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு இதுவரைக்கும் பேசினேன், தயவு செய்து மன்னிச்சுக்கணும், நான் இனிமே அப்படி வந்து என்ன செய்ய மாட்டேன், நான் இன்னைக்கு வந்து என்ன திரும்பிட்டேன். சரி, நீங்க அவன் பேசணும்னே பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்கிறேன். எந்த பிரச்சனைக்காக நீங்க பேசுறீங்களோ அவன் பேசணும்னு இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? தீர்றதா பேசுங்க. தீர்ந்துருக்கா? அப்படி பயன் இருக்காதா? நீங்க பேசின உடனே பயன் இருக்கிறாரா? உங்க அரட்டல் மிரட்டல்கள்லாம் உங்க வீட்டுக்காரர் பணிய உங்க வீட்டுக்காரர் பணியணும்னா யாரால தான் பணிவார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மனைவி எப்படி சொல்றாங்க, என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் தெரியல, மாப்பிள்ளை காலடியிலேயே சுற்றி சுற்றி வரான. ஆனா அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டான், ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். ஆனா மனம் திரும்பினதற்கு பிறகு, இந்த நபர் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏன் உங்களுடைய கணவன் மனம் திரும்பவில்லை உங்களுக்கு தெரியுமா? அவர் மனம் திரும்பாம இருக்கும் போதே பேசுற பேச்சு சகிக்கலையே. மனம் திரும்ப பயமே இல்லாம போயிருமா? கொஞ்சம் பயம் இருக்கவே தான் கொஞ்சம் அளந்து பேசுறிய, அடிச்சுடுவான், வேட்டிடுவான். அப்படின்னு கொஞ்சம் அளந்து பேசுறிய. மனம் திரும்பினா மாப்பிள்ளை மனம் திரும்பிட்டு அந்த பயம், ஏன்னா மாப்பிள்ளை மனம் திரும்பிட்டு இனிமே அவர் அடிக்க மாட்டார், இனிமே அவர் அடிக்க மாட்டார், இன்னும் பேச மாட்டார், இன்னும் என்ன சொல்றதுன்னு கேட்பார். அப்படின்னாதான் நீங்க கிறுக்கனா ஆக்கிருவீங்களா அந்த மாப்பிள்ளைய. எனவேதான் அநேக மாப்பிள்ளைய ஆண்டவர் மனம் திரும்பாம இன்னும் வச்சிருக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அவன் பேச மாட்டேன், மரியாதை குறைவா பேச மாட்டேன் அப்படிங்க தீர்மானம் பண்ணுங்க. சாராளை விட ஒண்ணு நீங்க பெரிய ஆள் கிடையாது. சாராள் இளவரசி, அவள் பெரிய பணக்கார வீட்டுல வந்து பிறந்தவா, பணக்கார வீட்டுல வந்து வாழ்ந்தவா, பட்டணத்து வாழ்க்கை வாழ்ந்தவா, நாகரிகம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு மனைவி ஆபிரகாமை பார்த்து நீ வார்த்தை ஒரு இடத்துலையும் சொல்லலாம். சொன்னா சொல்ல ஒத்துக்கிறேன். இதை நான் மாப்பிள்ளைக்காக நான் பேசணும்னு நினைக்காதங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் எப்படி இருந்தான், சாராள் எப்படி இருந்தான் சொல்லியிருக்கு. சாராளுக்கு சொல்லும்போது சாராள் ஆண்டவரை விசுவாசித்தால் அதற்கு அடுத்தபடியாக கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவனே என்று சொல்ற வார்த்தைக்கு மறுவார்த்தையே கிடையாது. எனவே இன்னைய வரைக்கும் சாராள் என்றதான் நம்பரை அதாவது பைபிளை நீங்க தேடி பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்காது. பைபிள்ல பழைய பாடல பெண்கள் வந்து பொதுவாக எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் என்னதான சரித்திரம் வந்து இருக்காது. ஆனா சாராளுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. 127 வயது வரைக்கும் அப்படி இந்த பூமியில வாழ்ந்தால் என்றதான ஒரு பதிவு இருக்கிறது. எதற்காக அந்த பதிவை அவர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த 127 வருட வாழ்க்கையும் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். 65 வயசுக்கு முன்னாடியே அவளுக்கு என்ன முடிஞ்சிட்டு. ஏன்னா அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க மெசொப்பொத்தாமியா அந்த ஊர் என்றதான ஊர்ல இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது சுமார் அவளுக்கு 65 வயசு. இவ சாகும்போது அவளுக்கு 127 வயசு. அப்ப கணவனுடைய எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார்? கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கிட்ட வந்து என்ன செய்யிருக்கிறார்? 62 வருஷம்
கணவனோடு வாழ்ந்திருக்கிறார். ஆனா அவ்வளவு காலமும் இவள் கணவனை மதிச்சு கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். நான் நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறேன். கணவன் மனம் திரும்பி இருந்தா மனைவி மனம் திரும்பாதவள தான் இருக்கா. மனைவி மனம் திரும்பி இருந்தா கணவன் மனம் திரும்பாதவனா தான் இருக்கான். ரெண்டு பேரும் மனம் திரும்பி இருக்கிறதான வாழ்க்கை தான் நல்ல ஒரு வாழ்க்கை. கணவன் மனைவியும் மனம் திரும்பி நீங்க ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. அது உங்க பிள்ளைகளும் சேர்ந்து நீங்க ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்து வருவீர்கள் என்றால் அதே மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்க்கை இந்த பூமியில அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த வாழ்க்கை தான் சங்கீதம் 128 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மனைவி வீட்டோர்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில் ஒலியோ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுவதான மனுஷன் இவ்விதமாய் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் மனம் திரும்பி இருப்பார்கள்னா அதே போல் ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே இல்லை. பணம் இருக்கிறதோ பொருள் இருக்கிறதோ பிள்ளைகளோ மனைவியும் மனம் திரும்பி இருந்தா நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல பாஸ்டர். பணம் இல்லாம என்னால் வாழ முடியாது. பணம் இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா யாரெல்லாம் வாழ முடியாதை பொறுத்த வரைக்கும் ஏசு இல்லைன்னா செத்து போன ஒரு ஆவிக்கு கூட என்னால் பதில் சொல்ல. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நமக்குள்ள புகுந்துருவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நாம கூப்பிடாமலேயே அது நமக்கு தெரியாம எங்க புகுந்துடுறான், சரீரத்துக்குள்ள புகுந்துடுறான். பதில் சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. ஆண்டவர் இருக்கும்போது என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அது ஒன்றும் நம்ம சேதப்படும். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் சொல்லி இருக்கிறது. அப்படிதான் நடக்கும். கொஞ்சம் தாமதமா நடக்கும், அவ்வளவுதான். வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீருமா. அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதே அறுத்தார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய கண்டிருக்கேன். என்ன வார்த்தை பேசி அடுத்தவங்க வேதனைப்படுத்தினார்களோ அதே வார்த்தை அவர்களுக்கு வந்திருக்கிறது. எந்தெந்த குடும்பத்தை கெடுத்தால் அதே கேடு இவர்களுக்கு வேறு வழிகளில் தான் வந்திருக்கிறது. இதை தவிர்க்கவே முடியாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவனவன் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். உத்தமர்களை மோசப்படுத்தி வசனம் தெரியாதா? அந்த வசனங்களும் உங்களுக்கு தெரியாது. உன்னை வாழாக்காமல் கீழாக்கவே தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதில் தெரியும். நான் உன்னை என்ன செய்வேன், மேன்மைப்படுத்த உன்னை கனப்படுத்த, இதெல்லாம் தெரியும். இந்த வசனத்தை கோடிட்டு வச்சிருக்கணும். உத்தமர்களை மோசப்படுத்தி நலமல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விடுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சில உத்தமர்கள் கபடத்தவர்களாக இருப்பாங்க, யார்கிட்ட ஏமாந்துருவாங்க. இந்த உத்தமர்களை நலமல்லாத வழியில் நடத்துவதற்கு நயவஞ்சகம் உள்ளதான சில நபர்கள் இருப்பாங்க. ஆசை காட்டுற நபர்கள் இருப்பாங்க. வஞ்சகமா பேசுவாங்க, ஆசை காட்டுவாங்க. நலமல்லாத வழியில் அவர்களை நடத்தும் போது தான் வெட்டின குழியில தானும் தான் சந்ததி விடும். ஆனா உத்தமர்களோ கவலைப்படாதாங்க. ஏமாத்தினாங்கல்ல, சிலர் ஏமாத்தி இருக்கிறாங்களோ உங்களை. நான் ஏமாந்த ஆட்கள் கணக்கு கிடையாது. ஆனா ஏமாந்த என்னைய ஏமாத்துறேன்னு சொல்றாங்க. நான் ஏமாந்த ஆளு என்ன செய்யாது. 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டுல இவருக்கு பயிர் வச்சிருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வச்சிருக்காரா? 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இவர் கோயில்ல வந்து தங்க வச்சிருக்கிறான். இந்த அநியாயத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? எனக்கு காசு பணம் தேவை, எனக்கு ஆத்மா தான் தேவை. ஆத்மா தான் தேவை. இந்த ஆத்மா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியோட வெளியேற பெற்றது. ஒரு ஆத்மா இந்த பூமியோட தான் எல்லா ஆசீர்வாதத்தோட வெளியேற பெற்றது. காசு பணம் என்ன? காசு பணம் அது குப்பை. அது நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வரும், தேவையில்லாத நேரத்தில் வச்சு அந்த குப்பையை எண்ணி யாருக்காருமே கொடுக்க வேண்டியதான இடத்துல கொடுக்கணும். கஷ்டப்படுறாங்களா கொடுங்க, குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களா, இறைவன் இருக்காங்களா கொடுங்க. அதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கணும்? குப்பையா நினைக்கணும். இறைக்கிற கிணறு
வேகமா இறைச்சினா வேகமா வரும், வேகமா இறைச்சியன்னா வேகமா வரும். இறைச்சி வந்து என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு பயன்படும், ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் ஏழைகளுக்கு, யார் யார் சங்கடப்படுறாங்களோ அவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டில் ஆசீர்வாதம் ஒருபோது குறையவே குறையாது. சாரால் கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய கணவனையும் அலங்கரியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவராக. நிறைய சத்திய வார்த்தைகள் சொல்லலாம், வசனங்கள் குறித்துக் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்வதற்கு சமயம் இடம் கொடுக்கவில்லை. எனவே நாம் எல்லாரும் மனக்கால் ஆண்டவரே, ஆபிரகாமை நோக்கி பார்க்க சொல்லி இருக்கிறீங்க, சாராளை நோக்கி பார்க்க சொல்லி இருக்கிறீங்க. ஆபிரகாம் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தது போல நானும் அழைப்புக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய. ஆபிரகாம் விசுவாசித்தது போல நான் விசுவாசிக்க கிருபை செய்ய. ஆபிரகாம் தான் போகவிட என்னதென்று அறியாமல் போனது போல உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் கடந்து வர எனக்கு உதவி செய்ய. ஆபிரகாம் தன்னையும் தன்னுடைய பிள்ளையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தது போல நான் எனக்கு எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புக் கொடுக்க எனக்கு உதவி செய்ய, ஒத்தாசை செய்ய. சாராள் இந்த ஆபிரகாமோடு உம்மை விசுவாசித்து கடந்து சென்றது போல நான் விசுவாசத்தில் வளர கிருபை தாருங்க. இந்த சாராள் ஆண்டவனே எஜமானனே என்று சொல்லி கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தது போல நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே என்று மனைவிமார்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீ எனக்கு இப்படிப்பட்டதான சுபாவங்களை தாருங்க. எத்தனையோ பேருக்கு கணவன்மார்கள் இல்லை, உங்கள் கணவன்மாரை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவள் அவமரியாதை பண்ணுவதற்கு இல்லை. சிறு வயதிலேயே அநேகர் கணவன்மார் மறிச்சு போயிட்டாங்க. உங்களுக்கு ஆண்டவர் கணவன் தந்திருக்கிறாரே, கணவன் இருக்கவே தானே சமுதாயத்தில் ஒரு மதிப்பாக இருக்கிறீங்க. கணவன் இல்லை என்றால் சமுதாயம் உங்களை மதிக்காது. கணவனோடு நீங்க இருக்கிறீங்க. இத்தனை ஆண்டு வரைக்கும் கணவன் உயிரோடு தந்ததற்கு எதற்காக? நீங்கள் அவர்களை மதிச்சு நடக்கணும். நீங்கள் அவர்களை மதித்து நடந்தால்தான் நீங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ண முடியும். கர்த்தர் தாமே உங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த மாதத்தில் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட, துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். தாரின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியான தேவன் தாமே எல்லாருக்கும் கர்த்தர் பரலோகத்தினுடைய பலனை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐக்கியின் பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுத்து உமக்கென்று சொல்லி ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நாங்கள் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த அனுபவங்களை நாங்கள் ஜீவித்து கர்த்தாவை அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட, ஆபிரகாமை போல பெருக, ஆபிரகாமை போல உயர்த்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வரதஞ்சன் நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. வல்லாத மனுஷனுடைய தீமையான செயல்களுக்கு எங்கள் எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. சாத்தானுடைய வஞ்சனை கிரியைகளிலே நாங்கள் அழிந்து போய்விடாதபடி எங்கள் எல்லாரையும் கர்த்தர் வேறெடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்க மீண்டும் ஒருமுறை கூட கர்த்தாவுடைய சன்னிதானத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமாறு எதிர்கொண்டு வரத்தக்கதான் ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.